தலைமுறைக்கு உண்மையான சமூக நீதி நாளாக இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு கவர்னர் பதவியேற்ப பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் காதர் மொய்தீன் பெரியவர் அவர்களை பார்த்து, இன்றைக்கு தான் நான் மன நிறைவோடு இருக்கிறேன், இந்த அமைச்சரவை இன்றைக்கு தான் முழுமை பெற்றது அப்படின்னு தன்னுடைய அன்பை பகிரும் பொழுது எல்லோரும் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நேரமாக காலையில் கவர்னர் ஆஃபீஸில் ஒரு நல்ல தருணமாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அதில் நெகிழ்ச்சியான தருணம் நேற்று ஐயூஎம்எல் ஆஃபீஸில் திரு ஷாஜகான் அவர்கள் எல்லோரும் இஸ்லாமிய சகோதரத்தை கட்டி பிடிச்சி ஒரு ஒரு கண்ணீரோட இந்த பொறுப்பை எடுத்ததை நம்ம பார்த்துருப்போம், சோசியல் மீடியாவில் வந்திருக்கோம். ஸோ உண்மையான சமூக நீதினால நாங்கள் இதை பார்க்குறோம். கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கிய இந்த அமைச்சரவை மக்களுக்கானதாகவும் ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களுக்கான சிறந்த திட்டங்களை கொடுக்குங்கிற நம்பிக்கையை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அதில் ஒரு வருத்தத்திற்குரிய பதிவு என்னன்னா, திமுக தலைமையில் 21 கூட்டணி கட்சிகள் தேர்தலை எதிர்கொண்டாங்க. பொதுவாக தேர்தல் முடிஞ்ச உடனே கூட்டணிங்கிறது அந்தந்த தலைமையும் அந்தந்த கட்சியும் முடிவு செய்யக்கூடிய இடத்துல அவங்களுக்கான ஜனநாயக கடமை இருக்கு. எந்த கட்சியும் திமுகவுக்கு அடிமை சாசனத்தை எழுதிய கட்சி கிடையாது. இத்தனை நாள் திமுக கட்சி ஒவ்வொரு கட்சியும் அடிமை சாசனத்துடன் எழுதின ஒரு வரலாறு தான் பார்த்துருப்போம். அப்படி இருக்கும் பொழுது அண்ணன் திரு ராஜா அண்ணன் ஒரு முன்னாள் ஒன்றிய அமைச்சராக இருந்தவர். அப்புறம் அவருடைய பதிவு அண்ணன் திருமாவளவனையும் விசிக தோழர்களையும் பார்த்து, திமுக தலைவரும் திரு உதயநிதி அவர்களும் நாங்கள் ஏன் தோற்றோம் என்ற ஒரு ஆராய்ச்சி செய்யறதுக்கு 36 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு புரியல ஏன் தோத்தோன்னு. அரசியலில் ஒரு கட்சியையும் ஒரு தலைவரை தாக்கும் பொழுது ஒரு பெண்ணுடைய உறவை அடிப்படையாக வைத்து எப்பொழுதும் ஒரு பெண்ணை நோக்கிய ஒரு விமர்சனத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க. அப்படி திரு ராஜா அண்ணன் அவர்கள் வாயில சொல்ல முடியாத அளவிற்கு தலித் சகோதரர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் மதிக்கக்கூடிய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களை பார்த்து ஒரு பதிவை பதிவு பண்ணாரு. அந்த வார்த்தையை நான் சொல்றதுக்கு தயக்கமா இருக்கு. அந்த வார்த்தைகளை விசிக தொண்டர்கள் மீதும் அண்ணன் திருமாவளவன் மீதும் பதிவு செய்ய வேண்டிய ஒரு நோக்கமே நாங்கள் கண்டிக்கத்தக்கது. எதிர்க்கட்சி அரசியலை நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை சொல்லும் பொழுது மக்களுக்காக திட்டங்களை மாற்ற முடியும். ஆனால் தனிநபர் விமர்சனத்தையோ ஒரு கட்சியினுடைய தலைவரையோ இல்லை ஒரு கட்சியினுடைய தொண்டர்களையோ பெண்ணுடைய உறவை மையப்படுத்தி பேசுவது இது பெரியார் சொன்னதும் கிடையாது, அறிஞர் அண்ணா சொன்னது. குறிப்பாக பெரியாரும் அண்ணா அவர்களும் கற்றுக் கொடுத்த பாடம் கிடையாது. திமுக எப்பொழுதும் சொல்லும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இன்றைக்கு திமுக கடமையும் இல்லை, கண்ணியமும் இல்லை, கட்டுப்பாடும் இல்லை. கலைஞர் அவர்களுடன் அந்த 3 கோட்பாடையும் மறந்துட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு துணை பொதுச்செயலாளர் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு திமுக தலைவராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய விளக்கம் என்ன? ஒரு கூட்டணியில் இருக்கும் பொழுது நட்புங்கிறது கூட்டணி இது முறிவல்ல. இன்னைக்கு தமிழக மக்களுடைய பீப்புள் மேண்டேட், அதை ஜனநாயக சக்திகள் அதை நிறைவேற்றியிருக்காங்க. திமுக எதிர்க்கட்சியாக செயல்படும் போது நாங்கள் அரவணைக்கிறோம். தமிழ்நாட்டின் முதல் முறையாக எங்களுடைய முதலமைச்சர் வெற்றி பெற்றவுடன் எதிரி அரசியல் செய்யாமல் திமுக தலைவர் அவர்களுடைய வீட்டிற்கே சென்று மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இந்த ஜனநாயக பண்பு தமிழக வெற்றி கழகத்திற்கும் புதிதாக தோன்றிய எங்களுக்கும் இருக்கிறது. ஆனால் 75 வருஷ கட்சின்னு சொல்லக்கூடிய திமுகவுக்கு அந்த ஜனநாயக பண்பு இல்லை. திரு அண்ணன் ராஜா அவர்களுடைய அந்த ட்வீட்டை நாங்கள் கண்டிக்கிறோம். அதற்கு பயங்கரமான மன்னிப்பு தமிழக மக்கள் மீதும் விசிக தலைவர் அண்ணன் திருமாவளவன் மீதும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை.
மேடம் கனிமொழி மேடம் எப்பொழுதுமே குரல் கொடுப்பாங்க. ஆனால் திமுகவில் தன்னுடைய சக தோழராகக்கூடிய துணை பொதுச் செயலாளர்கள் பெண்ணையினுடைய உறவை வைத்து பேசக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு கண்டனம் தெரிவிக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி சொற்களை சோசியல் மீடியாலையும் ஒரு பெண்ணை நோக்கி விமர்சனம் வரும்பொழுது கண்டிப்பாக காவல்துறையை கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணும்பொழுது நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இந்த அரசை உருவாக்கியது பெண்கள். எந்த பெண்கள் மீதும் சோசியல் மீடியாலேயோ இல்லை அரசியல் ரீதியானையோ ஒரு தாக்குதல் ஏற்பட்டால் கடுமையாக சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட பெண்களுடைய பாதுகாப்பையும் மாண்பையும் உறுதி செய்ய நாங்கள் காவல்துறையை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் திமுக தலைவர் கனிமொழி மேடம் நேற்று ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அவர்கள் மீது எப்பயுமே மரியாதை வச்சுருக்கோம். தமிழ் தாய் வாழ்த்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. இதை நாங்கள் ஆல்ரெடி இதை பற்றி விளக்கம் கொடுத்துருந்தோம். திமுக தலைவராக இருக்கக்கூடிய இன்றைய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், அவர் பதவியில் இருக்கும் பொழுதே இதே கவர்னர் லேட்டஸ்ட்டாக ஹோம் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு. இது லேட்டஸ்ட்டாக வந்தது. அந்த சுற்றறிக்கையில் இந்தியா முழுவதும் வந்தே மாதத்தை முதல்ல பாட சொல்லியிருக்காங்க. கவர்னர்கிட்ட அந்த சுற்றறிக்கை வந்திருக்கு. நம்மளுடைய நிலைப்பாடு இது வரைக்கும் அரசு நிகழ்ச்சிகள் எதுவும் இது வரைக்கும் நம்ம தொடங்கலை. எல்லா துறை சார்ந்த செயலாளர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ முதல் நிலவு பதவியேற்பு விழா முதல் நாளே மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு 5 நிமிடம் இதை பற்றி பேசினார் கவர்னர்கிட்ட. எங்களுடைய கட்சி பேரே தமிழக வெற்றி கழகம், தமிழுக்கு தான் எப்பொழுதும் முன்னுரிமை. அதனால் தமிழ் தாய் வாழ்த்தை முதல்ல நீங்கள் பாடணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் நானும் கவர்னரை பார்த்தேன். ஆனால் அவர் சொன்னது ஹோம் செக்ரட்டரியில் என்ன சர்க்குலர் வந்திருக்கோ அதை தான் நாங்கள் ஒபே பண்ண முடியும்னு அவர் சொன்னார். பதவி விழா முடிந்தது. 2வது அரசு நிகழ்ச்சியும் பதவி விழா தான், 3வது அரசு நிகழ்ச்சியும் பதவி விழா தான். இதற்கு முன்பே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதலமைச்சராக இருக்கும்போது பொறுப்பில் இருக்கும் பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதவியேற்கும் பொழுது, நீதிபதி பதவியேற்கும் பொழுது இதே நடைமுறையை கவர்னர் கடைபிடித்தார். அப்பொழுது மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதிவு போட்டிருந்தார், தமிழ் தாய் வாழ்த்து முக்கியங்கிறது அந்த நிலைப்பாடு தான் சொல்லியிருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை மாநில சுயாட்சி கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். பேரறிஞர் அண்ணா என்ன கூறினாரோ, தமிழ் தாய் வாழ்த்து பாடாமல் இருப்பது மாநில சுயாட்சிக்கு எதிராக எழுப்பிய குரல் என்கிறதை நாங்கள் பதிவு செய்கிறோம். கண்டிப்பாக சட்ட வல்லுநர்களுடன் நாங்கள் அதை பற்றி டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சுற்றறிக்கைக்கு எதிராக கோர்ட்டுக்கு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்கோம். கவர்னரிடம் நாங்கள் 2-3 தாட்டி பேசி பார்த்தோம். அவரை பொறுத்தவரையும் ராஜ்பவனில் கவர்னருடைய தலைமையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் ஹோம் மினிஸ்டருடைய சர்க்குலர் தான் நான் ஃபாலோ பண்ணுவேங்கிறத அவர் நிலைப்பாடு எடுத்துட்டாரு. தமிழக அரசினுடைய நிகழ்ச்சிகள் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமை தாங்கிக் கொண்ட எல்லா நிகழ்ச்சிகளையும் தமிழ் தாய் வாழ்த்து தான் முதலில் இடம்பெறும். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். மாநில சுயாட்சி கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இருமொழி கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். கல்வித்துறையில் எந்த அழுத்தங்கள் வந்தாலும் மாநில சுயாட்சி கொள்கையை விட்டுக் கொடுக்காமல் உறுதியாக இருக்கிறோம். மதசார்பற்ற கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி மேடம் அவர்களுடைய நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடும். எந்த காலத்திலையும் எப்பொழுதும் நாங்கள் தமிழையும் தமிழ் தாய் வாழ்த்தையும் எந்த காலத்திலும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அது எங்களுடைய உயிர் நாடி அதை என்பதை பதிவு செய்கிறோம். யாரையும் பழி வாங்கக்கூடிய நோக்கம் எங்களுக்கு இல்லை. ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் 40 வருஷத்துக்கு மேலே என் மீது எவ்வளவோ விமர்சனம் வந்தால் கூட அண்ணன் மீது நான் எப்பொழுதும் ஒருமையில் பேசியது கிடையாது.
அரசியலில் என்கிட்ட போய் பதிவு பண்ணி பொறுமையாருன்னு சொல்லியிருக்கிறாரு. அரசியலில் வேறுபாடுகள் வரலாம், ஆனால் தனிப்பட்ட தாக்குதல் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதில் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப பர்சனலாக அவரையும் காயப்படுத்தியிருக்கு, விசிக்க தோழர்களையும் காயப்படுத்தியிருக்கு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பதவிக்கோ பணத்திற்கோ ஆசைப்படுவோர் கிடையாது. அது ஒரு 40 வருஷ வாழ்க்கையிலேருந்து எல்லாருக்கும் தெரியும். பதவிகள் தேடி வரும் பொழுது இன்றைக்கு கூட அவர் நினச்சிருந்தா இன்றைக்கி வந்து அமைச்சரவையில் பதவி எடுத்துருக்கலாம், ஒரு பை எலெக்ஷன் நின்று இருக்கலாம். ஆனால் என்கிட்ட பதிவு பண்ணணுன்னா 30 வருஷம் திரு வன்னியரசு என் கூட இருந்திருக்காரு. நான் எம்எல்ஏ எலெக்ஷனில் நான் நிற்கலை. அப்படி நிற்காத பொழுது இன்னொருத்தருடைய வாய்ப்பை நான் வந்து எடுத்துக்கிட்ட மாதிரி ஆகிடும். அதனால் வந்து அவர் தான் வந்து எம்எல்ஏவாக 2 பேர் தான் இருக்காங்க. அதில் சீனியாரிட்டி படி அவர் தான் வந்து அமைச்சர் ஆகணும்னு திரு வன்னியரசு அவர்களை அமைச்சராக்கியது அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இன்றைக்கு ஒட்டுமொத்த அவருடைய முடிவு ஒட்டுமொத்த கட்சியும் அவருடைய அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் நினச்சி பெருமைப்படுது. அதனால் தனிப்பட்ட காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை வந்து திமுகவும் திமுக ஐடிவிங்கும் தவிர்க்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இப்போ நம்ம கடந்த 3 நாட்களில் பார்க்குறோம். பல்வேறு கொலைகள் நடந்துருக்கு, ஜாதி ரீதியான படுகொலைகள் தொடர்ந்து இருக்கு. சென்னை மட்டும் இல்லாமல் பல்வேறு நகரங்களில் இரவு முழுவதும் மின்சாரங்கள் போராட்டங்கள் நடக்குது. மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் அரசு எப்போ கவனம் செலுத்துது? அதாவது வந்து எத்தனை நாள் ஆகுன்னு உங்களுக்கே தெரியும். துறை சார்ந்த ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோடைய அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து முதலமைச்சர் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு தெரியும், காலையில் 9 மணிக்கே அவர் வந்துடுறாரு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட ரிவ்யூ மீட்டிங்ஸ் போயிட்டுருக்கு. 50 வருஷ பணிகளை நம்ம வந்து எதை முதல்ல சரி செய்யப்பட முடியும்னா, நான் ஊடகங்கள் முன்பு பதிவு செய்கிறேன். முன்னாடி சிஎம் டேல நீங்கள் வீடு கட்டணுன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 40 ரூபா 50 ரூபா கலெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை ஒழிச்சிருக்கோம். நீங்கள் போய் எங்கே வேணால் கேட்டு பாருங்கள், அப்படி ஒரு குரூப்பே கிடையாது. பார்ட்டி ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டு, மினிஸ்டர் ஃபண்டு, இல்லை சிஎம் ஃபேமிலி ஃபண்டு, இதை இந்த ஒரு வாரத்தில் ஒழிச்சிருக்கோம். இது எவ்வளோ பெரிய செய்தி தமிழக மக்களுக்கு, நீங்களே விசாரிங்க. முன்னாடி ரூரலில் நீங்கள் வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு ஏக்கரில் டிடிசிபியில் போய் அப்ரூவ் வாங்கினா ஒரு பெரிய டீம் வந்து வசூல் பண்ணிகிட்ருப்பாங்க. அதை ஒழித்திருக்கோம். டாஸ்மார்க்கில் ஊழலை அமைச்சருக்கான ஃபண்டுங்கிறத ஒழிச்சிருக்கோம். நெடுஞ்சாலைத்துறையில் டோட்டலாக எல்லா டெண்டரையும் வந்து ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். பிடபிள்யூடியோட எல்லா டெண்டரையும் ரிவிஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். 2 முக்கியமான துறைகளில் எப்பயுமே ஊழல் நடக்கும். பிடபிள்யூடி, ஹைவேஸ், டாஸ்மார்க், இந்த மாதிரி முக்கியமான துறை நேர்மையான அதிகாரிகளை போட்டு 5 ஆண்டுகள் செய்த தவறுகளை ஒருத்தர் மேலே பழி வாங்காமல் என்னென்ன தவறுகள் செய்து நிகழ்ந்திருக்கிறத நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னையிலிருந்து அமைச்சருக்கான ஃபண்டோ இல்லை அமைச்சர் பேரை சொல்லிக்கிட்டு அவங்களுடைய குடும்ப உறவுகளோ இல்லை யாருமே வந்து எந்த இடத்துலையும் ஈடுபடுறது கிடையாது. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆற்று மணல் ஏற்றி முதலமைச்சருக்கான ஃபண்டுங்கிறது இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கரூரில் எந்த இடத்துலையுமே ஆற்று மணல் ஏற்றுறதில்ல. மைன்ஸில் எங்கெங்கெல்லாம் இல்லீகல் மைன்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து அந்தந்த கலெக்டர்கிட்ட எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ தமிழகம் முழுவதும் ஒரு 11-12 டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் வந்து கடுமையாக இருக்கும். போக்குவரத்து துறையில் இருக்கும். நீங்கள் போய் ஒரு லைசன்ஸ் கேட்டிங்கன்னா காசு இருக்கும். இன்றைக்கி காலையில் ஒருத்தர் வந்தார், சார் லைசன்ஸ் வாங்குகிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காசு கேட்குறது இல்லைங்கிறாங்க. ஏன்னா அமைச்சருக்கு ஒரு ஃபண்டு போகும்போது அதிகாரிகள் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஷேர் முன்னாடி வந்து ஒரு குடும்பத்துக்கு 15%, 11% மினிஸ்டரு, அதிகாரிகள் 7% இப்படின்னு சொன்னக்கூடிய ஒரு 35-36% கான்செப்டை இன்றைக்கு இந்த ஒரு 10 நாள் நாங்கள் தூக்கி எறிஞ்சிருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம், தமிழ்நாட்டுடைய நிர்வாக ரீதியான ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதற்கு முதலமைச்சர் அவர் சொன்ன மாதிரியே ஒரு க்ளீன் கவர்மெண்ட்டை, அது எவ்வளோ பெரிய சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 50 வருஷமாக ஒரே சிஸ்டத்தில் முன்னாடி போன ஆட்சியில் இருந்தவங்க அதிமுக இருக்கும்போது 10% இருந்தது, அதிமுக வந்தவொடனே 12% தான் மாற்றினாங்க. எதுவுமே வந்து மாற்றலை. இன்றைக்கி 0% முதலமைச்சர் குடும்பத்துக்கு எதுவுமே இல்லை, முதலமைச்சருக்கு எந்த விதமான பார்ட்டி ஃபண்டும் கிடையாது, அமைச்சருக்கு எதுவும் கிடையாதுங்கிற ஒரு அரசியலையும் ஒரு நிர்வாகத்தையும் எப்படி உருவாக்கிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். நீங்களே மீடியாவே நீங்கள் போய் அனலைஸ் பண்ணுங்கள், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் போய் அனலைஸ் பண்ணுங்கள். அதனால் இந்த ஒரு பெரிய விஷயத்தை 50 வருஷங்களாக எந்த விதமான அரசியலும் உருவாக்கலை. அதில் நாங்கள் ஒரு ஒரு நிமிர்ந்த பார்வையுடன் சொல்லிக்கிறோம். இதை 50 வருஷத்தில் உருவாக்க முடியாத மாண்புமிகு தலைவர் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் இதை உருவாக்கியிருக்காங்க.
முதலமைச்சர் எவ்வளியோ அமைச்சர்களும் அவ்வளி, அமைச்சர்கள் எவ்வளியோ எம்எல்ஏக்கள் அவ்வளி, கட்சியும் அந்த வழியில் நடந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இது ஒரு பெரிய நிர்வாக மாற்றம். காவல்துறையில் நல்ல நல்ல ஆஃபீஸர்ஸ் வந்து இப்போ தான் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. கடுமையான நடவடிக்கை, கீழே வரைக்கும் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் அதுக்கான ரிவிஷன்ஸ் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு டைம் கொடுங்க, ஒரு 60 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா என்டையர் ஒரு நிர்வாக மாற்றத்தை நீங்கள் வந்து உங்களுடைய கண் முன்னாடி பார்ப்பீங்க. இப்போ நீங்க பொதுப்பணித்துறையில ஆய்வு கூட்டம் நடத்திருக்கீங்க. மிக முக்கியமா சொன்னது பொதுப்பணித்துறை தான். பொதுப்பணித்துறையில முக்கியமானது என்ன பெரிய திட்டங்கள் கொண்டு வர போறீங்க? ஏன்னா ரொம்ப நாளைக்கு டேமும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, தடுப்பணை எவ்வளவு கட்ட போறீங்க? அதே மாதிரி இந்த மராமத்து பணி எடுக்கும்போது எல்லா அந்த குளங்கள் கொட்டைகள் தூர்வாடுறது பொதுப்பணித்துறை பண்ணதா? ஏன்னா அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து நீங்க ஆய்வு கூட்டம் நடத்தி முடிச்சிருக்கீங்க, நீங்க உங்க துறையில என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க? இல்லை, முன்னாடி பொதுப்பணித்துறையினாலே வந்து எப்படி இருக்குன்னா, ஆற்றுல வந்து தூர் வராமலே தூர் வாரிட்டுன்னு பில்லை போடுவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. உண்மையான பணிகள் நடக்கும், அதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். இந்த போலியாக பில்லு போடுறது, கான்ட்ராக்டர்ஸ் வந்து போலியாக உருவாக்குறது, பினாமி பேரில் வந்து கம்பெனிஸை உருவாக்குறது, இது எல்லாத்தையும் ரிவிஷன் வந்து லாஸ்ட் 1 வீக் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாட்டிலேருந்து எல்லாரையும் வந்து கூப்பிட்டு அதுக்கான முதல் கட்ட பணிகளை சொல்லியிருக்கோம். எல்லா டெண்டரையும் நாங்கள் நிப்பாட்டியிருக்கோம். ஒரு 15 நாளில், அதுவும் எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த 1 மாதத்தை பார்த்தீங்கன்னா பழைய அரசு வந்து திருப்பி வந்துருங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் அடுத்த 2 வருஷம் 1 வருஷத்துக்குலாம் டெண்டர் போட்டு அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு அரசு வந்து செயல்பட்டு இருக்கிறது வந்து யாரையும் குற்றச்சாட்ட விரும்பலை. பழைய தவறுகள் என்னங்கிறது முதல் நான் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக அதிலிருந்து ஒரு துறையை வெளியே கொண்டு வரணும். அதனால் வந்து 2 ரிவ்யூ மீட்டிங் முடிச்சிருக்கோம் நாங்கள். ஸோ அதே மாதிரி நெடுஞ்சாலைத்துறையிலும் அந்த பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த துறையை வந்து முழுசாக ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய துறைகள் இது. இன்றைக்கி இருக்க காலத்துக்குரிய ஒரு டெக்னாலஜி, டேஷ்போர்ட், சாஃப்ட்வேர்ஸ், இன்றைக்கி காலத்துமே அப்டேட் எப்படி பண்ணலாம், இப்போ பிடபிள்யூடியும் ஐவிஎஸ்ஸையும் எப்படி ப்ராஃபிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனாக மாற்றலாம், எப்படி வந்து அமுல் நிறுவனம் வந்து எப்படி ப்ராஃபிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனாக மாறுதோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிடபிள்யூ தான் வந்து எல்லா பில்டிங் கட்டுறாங்க. நான் வந்து சிம்பிளாக ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டேன். நம்மக்கிட்ட எல்லா ஸ்ட்ரக்சர் இருக்குது, 6000 பேருக்கு மேலே எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கோம், எல்என்டி, டாட்டாலாம் இருக்கிறாங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சவொடனே 10% 15% ப்ராஃபிட் பண்ணுறாங்க. நம்மளும் அதே மாதிரி ப்ரொபோசல் கொடுத்து நம்மளும் வந்து 10% 15% வந்து பில்டிங் கற்றுக் கொடுத்து நம்மளும் ப்ராஃபிட் பண்ணிட்டா அரசு நிறுவனங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுமே. நம்ம உழைப்பை வந்து வெறும் கட்டி கொடுத்துட்டு போகிறதோட எப்படி பெரிய பெரிய நிறுவனங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனங்கள் லாபம் பண்ணுதோ, நம்மக்கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலே ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க. பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து, ஏன் ப்ரைவேட் ப்ராஜெக்ட்ஸே எடுத்து 100 வருஷ கம்பெனிக்கிட்ட ஒரு ஐடென்டிட்டி இருக்குது நம்மக்கிட்ட. எப்படி பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டை ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக மாற்றணும், அந்த ப்ராஃபிட்டபிள் வரும்பொழுது மக்களுக்கான தேவைகளை அதில் செய்ய முடியும், நமக்கான பில்டிங்ஸை கட்ட முடியுங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்கோம். அதுக்கான ரிவ்யூ மீட்டிங்ஸ் நடந்துட்டுருக்கு. அதுமாதிரி நெடுஞ்சாலை துறைகளையும் வந்து பார்த்திங்கன்னா 40% ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஒர்க்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த ரிப்பேர் ஒர்க்கில் தான் வந்து எப்போயுமே வந்து நிறைய ஊழல் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக ரிப்பேரே பண்ணாமல் பேட்ச், அதாவது அவங்க சொல்கிற டெக்னிக்கல் வேர்டுன்னா பேட்ச் ஒர்க்னு சொல்லுவாங்க. பேட்ச் ஒர்க்னு சொல்லிட்டு வேறு பக்கம் பேட்ச் ஒர்க் நடந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி இந்த ஒர்க்ஸ் எல்லாம், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி உண்மையாலே நிறைய இடத்துல இன்னும் குக்கிராமங்களையும் மலைகளிலும் இன்னும் வந்து ரோடு வசதி கிடையாது. நிறைய வில்லேஜில் மெயின் ரோட்லேருந்து, ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து ஊர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மண் ரோட்டில் இருக்குது. மழை பெய்யும் போது ஒரு சின்ன ஒரு ஆட்டோ கூட போக முடியாது இருக்குது. ஸோ குக்கிராமங்களை இணைக்கக்கூடிய லோக்கல் பாடியோடு சேர்ந்து ஐவேஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி ஒர்க் பண்ண முடியுங்கிறதையும் நாங்கள் வந்து எப்படி உள்ளாட்சித்துறையோடு சேர்ந்து, முன்னாடி உள்ளாட்சித்துறையும் ஐவேஸ் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணது கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து எப்படி 2 பேரும் சேர்ந்து இணைந்து தமிழகம் முழுவதும் ஐவேஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து கொஞ்சம் நிறைய இடத்துல வந்து ரிப்பேர்ஸ் ஒர்க்ஸ் இருக்குது. ஆனால் வந்து குக்கிராமங்களை எப்படி சேர்ந்து இணைக்கணும், பாமர மக்கள் இணைக்கக்கூடிய இடத்துல எப்படி வந்து நெடுஞ்சாலைகளை உருவாக்கணுங்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ஒரு ரிவ்யூ மீட்டிங் பண்ணி அதுக்கான டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க. அதுக்குள்ளே வந்து டோட்டலாக அதுக்கான ரிவ்யூ மேப்ஸ் எடுத்து என்னென்ன திட்டங்கள் புதுசாக கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுவோம். ஒரு நிமிஷம் அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க. நான் வந்து ஒரே நிமிஷம் அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் கொடுப்பாங்க. மித்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேசுகிறதுக்கு அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு மரபு கிடையாது. கண்டிப்பாக திரு நிர்மல் அவர்கள் அமைச்சர்கள் பேசும்போது சொல்லியிருக்காரு, லட்சக்கணக்கான கோடி ரூபாய்
இந்த இடத்துல வந்து கடனை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஊழல்கள் நிறைந்ததாக நிலக்கரியில் நிறைய ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு. அவர் கடுமையாக கிட்டத்தட்ட 18 மணி நேரத்துக்கு மாண்புமிகு முதலமைச்சரோட தலைமையில் திரு நிர்மல்குமார் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. கண்டிப்பாக மின்சாரத்துறையாரும் இந்த துறையை வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க.